வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். விவோனுடைய வி சீரீஸ்ல V25 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்துக்கான ஒரு புதிய மொபைல் போனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவில் இந்த விவோ V25 மொபைல் போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னுடைய அறிமுக விமர்சனத்தையும் நம்ம பார்த்துருவோம். விவோ V25 மொபைல் போனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க. லைட் அந்த இடத்துல விவோனுடைய பிராண்டிங் இருக்கு. V25 Pro அப்படிங்கிறது நல்ல ப்ராமினெண்டா தெரியுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. பாக்ஸுடைய பின்புறத்தில் ஒரு சில விவரங்கள் இருக்கு. பட் பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க பார்க்கறது இந்த விவோ V25 மொபைல் ஃபோன். அதுக்கப்புறமா ஒரு சில டாக்குமெண்டேஷன் இருக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா ஒரு சிம் கார்டு பின் இருக்கு, 66 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சார்ஜிங் கேபிளும் இருக்கு. இந்த மொபைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ், ஒரு பேசிக்கான ஒரு பேக் ப்ரொடெக்ஷன் கேஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த விவோ V25 Pro பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்ல அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்பெஷலான கலர். இதோடைய கலர் பேர் பார்த்தீங்கன்னா செயிலிங் ப்ளூ அப்படின்றாங்க. இது தவிர பியூர் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கலர் இருக்கு. இந்த செயிலிங் ப்ளூக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலா நீங்க இப்படி பாக்குறப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் நீங்க சூரிய வெளிச்சத்துல வச்சு நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க பாக்குறப்போ இந்த கலர் கொஞ்சம் டார்க்கான கலர் மாதிரி ஆயிருக்கும். இதுல வந்து நான் யூவி லைட் பாஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். ஸோ இது வந்து யூவி டார்ச். இங்க மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் டார்க் ஷேட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகுது. இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்டென்சில் வச்சு நம்ம இதோடைய கலர் எப்படி இருக்கு, எப்படி மாறுது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ பிகாச்சோட ஸ்டென்சிலை வச்சு அது மேலே நம்ம யூவி லைட்டை பாஸ் பண்ணோன்னே பிகாச்சோடைய அவுட்லைன் இந்த மாதிரி வந்துருது. கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. சில பேருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பிக்சர்ஸ்லாம் இருக்கிறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட காமிக்கிறப்போ மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். பட் இதெல்லாம் வேணா, எனக்கு வெறும் V25 மொபைல் ஃபோன் மட்டும், எனக்கு நார்மலான மொபைல் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கலர் பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக் நீங்க வாங்கினீங்கன்னா இந்த வேலைகள்லாம் அதுல கிடையாது. மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம்ஸ் இருக்கு. ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் ஃபோன். கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. POLED அப்படிங்கிறதுனால அவங்க டிஸ்பிளே நல்லா கர்வ் பண்ணி வைக்க முடியுது. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு ட்ரே. இது வந்து ஒரு டூயல் சிம் கார்டு ட்ரே. 5G மொபைல் ஃபோன். 2 சிம் ஸ்லாட்லயே நீங்க 5G சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இதுல கிடையாது. பக்கத்துல ஒரு மைக் இருக்கு, நடுவுல USB கான போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. மேல வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் தான் இரண்டாவது ஸ்பீக்கரும் கூட. ஒரு சைடுல பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்துல நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு எழுத்துக்களை பொறிச்சிருக்காங்க. இன்னொரு சைடுல ஒன்றும் கிடையாது. இந்த கர்வ் டிஸ்பிளே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது மொபைல் போன் ஒரு பிரீமியமான ஒரு மொபைல் போன் அப்படிங்கிற ஒரு லுக் கொடுக்கும். ஆனா அந்த கர்வ் டிஸ்பிளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி லைட் கிளார் அடிக்கும். நீங்க ஏதாச்சும் கண்டென்ட் நீங்க பாக்குறப்போ இல்ல கேம் விளையாடுறப்போ இந்த மாதிரி ஒரு லைட் கிளார் எப்பவுமே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நீங்க கையில பிடிக்கிறப்போ ஆக்சிடென்டலா அந்த மொபைல் போனோட டிஸ்பிளே வந்து உங்க கையில பட்டுட்டு இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்கேனருடைய லொகேஷன் ரொம்ப கீழே இருக்கு. இந்த இடத்துல நம்ம வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கீழே தொட வேண்டியதா இருக்கு. ஆனா தொட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கு. இது விவோ V25 மொபைல் போனோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.56 இன்ச் 3D கர்வ்டு டிஸ்பிளே, POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்கு. சில இடங்கள்ல ஓவர் சேச்சுரேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த மாதிரி டிஸ்பிளே நல்லா விவிடா இருக்கிறப்போ கண்டென்ட் நம்ம கன்சியூம் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். POLED டிஸ்பிளே அப்படிங்கிறப்போ பிளாக் லெவல்ஸ்லாம் அருமையா இருக்கிறதுனால மற்ற கலர்ல உங்களுக்கு எடுப்பா தெரியுது. இது வந்து HDR10+ சர்டிஃபைட் டிஸ்பிளேயும் கூட. இப்போ பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா மெயின் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் கேமரா. இதுல வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு. பக்கத்துல ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 2 மெகா பிக்சல் அலைக்கையும் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி இரண்டுமே உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணக்கூடிய கேமரா இது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேமரா UI குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு. வீடியோலே பாத்தீங்கன்னா போகே வீடியோ இருக்கு, நைட் மோட் வீடியோ இருக்கு, HDR வீடியோ இருக்கு. உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பிளஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இதுல கொடுத்துருக்காங்க. பேனோராமா மோட், லைவ் போட்டோ, டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஸ்டிக்கர்ஸ், vlog மோட், டூயல் வியூ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்க. என்னுடைய ஃபைனல் ரிவ்யூல இந்த மொபைல் போனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மொபைல் போனுடைய ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா மீடியாடெக்னுடைய டைமென்சிட்டி 1300. இதுல வந்து 1200 காமிக்குது. சாஃப்ட்வேர் பிரச்சனை. பட் 1300 கொடுத்திருக்காங்க. இரண்டு வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. 8GB RAM வேரியன்ட் பிளஸ் 12GB RAM வேரியன்ட். இரண்டுமே LPDDR4 டைப் ஆஃப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. வெர்ச்சுவல் RAM மூலமா இந்த RAM வந்து 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் பிக்சரும் கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 128GB. அது வந்து UFS 3.1 யூஸ் பண்ணிருக்காங்க.
இந்த MediaTek Dimensity 1300 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 1200 மாதிரியே தான் கிட்டத்தட்ட ஒத்து போகும். ஆனா 1200 பாத்தீங்கன்னா 110 மாதிரி தான். இந்த மூணு ப்ராசஸருமே கிட்டத்தட்ட சேம் தான். லைட்டா அங்கங்க ட்வீக் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு விவோ வந்து பெட்டரான ப்ராசஸர் கொடுத்திருக்கலாம். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மொபைல் போன் கிடையாது. தாராளமா இதை வந்து நீங்க ஹை எண்ட் கேம்ஸ்லாம் நீங்க போட்டு விளையாடலாம். அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள். ஒன்னு வந்து மொபைல் போனோட டிசைன், இரண்டாவது வந்து மொபைல் போனுடைய கேமரா அம்சங்கள். பட் UI பாத்தீங்கன்னா அதே Fun Touch OS தான். Fun Touch OS 12 கொடுத்திருக்காங்க. Android 12 வெர்ஷன் அதுல ரன் ஆயிட்டு இருக்கு. எப்பயும் போல Fun Touch OS இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான இந்த மாதிரி ப்ளோட்வேர் இருக்கும். இதுல உங்களுக்கு பிடிக்காத டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு UI, கிளீனான ஒரு UI. அதுவும் இந்த மொபைல் போன்ல ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து வேலை செய்யறப்போ நமக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு 66 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 4830. என்னுடைய ஃபைனல் ரிவ்யூல பேட்டரியினுடைய சார்ஜிங் ஸ்பீட் பிளஸ் பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இந்த Vivo V25 மொபைல் போனுடைய விலை விவரங்கள் நீங்க கீழே பார்க்கலாம். இந்த மொபைல் போனை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.